ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சில மாதங்களில் ஓப்பன் ஆக போகிற சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2ஓட காரிடார் நம்பர் 4, அதாவது எல்லோ லைனோட ஒர்க் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இருக்கிறது பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ நம்ம இருக்கிறது பெங்களூர் போகிற டைரக்ஷனில் லெஃப்ட் சைடில் இருக்கிறோம். இதில் வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன் ரைட் சைடில் தான் வர்றதுனால அந்த லெஃப்ட் சைடில் இருந்து ரைட் சைடில் போகிறதுக்காக இந்த ஓவர் பிரிட்ஜ் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ அதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த டெக்கரேஷன் சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு மலைப்பாம்பு படுத்திருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த லெஃப்ட் சைட் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்குது. இது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ ஸ்டேஷனோட ஃப்ரண்டில் போய் பார்க்கலாம். இந்த ஸ்டேஷனோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற ஒர்க் அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டேஷனோட அந்த நேமிங் போர்டு வச்சுருக்காங்க. இந்த ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி நிறைய அலுமினியம் ஃப்ரேமும் அப்புறம் வந்து அந்த லேமினேட்டட் கிளாஸஸும் கீழே இருந்ததை பார்க்க முடிஞ்சது. அதாவது பேக் சைடில் இன்னும் அதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு. வாங்க பின்னாடி போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்த மெயின் என்ட்ரன்ஸ் வந்து எஸ்குலேட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து அடுத்த என்ட்ரன்ஸு. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டெப்ஸ்லையும் அப்புறம் பக்கத்தில் லிஃப்ட் இருக்கும். அதை யூஸ் பண்ணுறதுக்காக இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போயிடலாம். வாங்க போவோம். இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி பார்க்கிங் கல் பதிக்கிற வேலைகள் அங்கே போயிட்டு இருந்தது. அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நிறையா பிளேஸில் அந்த பார்க்கிங் கல் பதிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில இடம் சின்ன சின்ன கேப் இருக்குது. அதெல்லாம் பதிக்கிற வேலைகள் இன்னும் பாக்கி இருக்குது. அதுபோக இந்த ஸ்டேஷனுக்கு பேக் சைடில் இன்னும் பதிச்சிட்டு இருக்காங்க. வாங்க கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா அந்த லேமினேட்டட் கிளாஸஸ் இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அந்த சைடு வந்து இந்த பார்க்கிங் டைல்ஸ் பதிக்கிறதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. இப்போ பார்க்கிங்லேருந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம். இதில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த கைடிங் பாத், அதாவது பிளைண்ட் பீப்புளும் யூஸ் பண்ணுறதுக்காக அந்த கைடிங் பாத் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஜஸ்ட் இங்கேருந்து மட்டும் கேப்சர் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் நிறையா சிவில் ஒர்க்கு, அந்த கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க்கு அதெல்லாம் போயிட்டுருக்குது. ஸோ அதனால் ஜஸ்ட் இங்கே கேப்சர் பண்ணிவிட்டு அப்படியே இங்கேருந்து வந்துட்டோம். இப்போ வாங்க ரைட் சைடில் உள்ள ஸ்டேஷனில் என்ன ஒர்க் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஓவர் பிரிட்ஜுக்கு ரூஃபில் கொடுத்துருக்க டிசைன் சூப்பராக இருக்குது. வடபழனி மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் இதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம வந்து பூந்தமல்லி பைபாஸ் மெட்ரோ ஸ்டேஷனில் டுவர்ட்ஸ் மதுரவாயில் டைரக்ஷனில் இருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸஸ் ஃபிட் பண்ணுற ஒர்க்கு தான் போயிட்டுருக்குது. வாங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம். உள்ள வேலைகள் நடக்கிறதுனால நம்மளை உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ வெளியே இருந்து பார்க்கும்போது அங்கே இன்னும் ஒரு சில லேமினேட்டட் கிளாஸஸ் ஃபிட் பண்ண வேண்டியது இருக்கிறது பார்க்க முடியுது. ஜஸ்ட் இந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் அலோவ் பண்ணாங்க. ஸோ அங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்த்துட்டு வரலாம். இந்த ஸ்டேஷனில் என்ட்ரி ஆகும்போது 2 எஸ்கலேட்டர் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒன்று வந்து மேலே போகிறதுக்கு, இன்னொன்று வந்து கீழே வர்றதுக்கு இருக்கலாம். அப்புறம் வந்து இதில் டைரெக்டாக இதில் ஒரு ரைட் கட் ஆகும். இந்த ரைட்டில் போனோன்னா நம்ம வந்து ஸ்டார் கேசஸ் அப்புறம் வந்து லிஃப்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அதாவது நீங்கள் படிக்கட்டு வழியாக போகணுன்னாலோ இல்லைனா லிஃப்ட் வழியாக போகணுன்னாலோ இப்படி தான் போகணும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது அந்த சைட்லேருந்தும் வர்றதுக்கான ஒரு வழியும் இருக்குது. இங்கேருந்து காங்கோஸ் போகிறதுக்கும் பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கும் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைடு மெட்ரோ ஸ்டேஷன்லேயும் ஒரு பிரம்மாண்டமான பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இது ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிஞ்சிச்சு. லாஸ்ட் டைம் வரும்போது வேலைகள் போயிட்டு இருந்தது. இப்போ முடிஞ்சிருச்சு. கேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பயன்பாட்டுக்கு வரும்போது அப்போ இது ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட் தான். அதாவது பூந்தமல்லி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற மெட்ரோ ஸ்டேஷன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சில ஃப்ரேம் ஃபிட் பண்ணுறது அந்த வேலைகள் தான் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட ஃப்ளோரிங் ஒர்க்கு அது எல்லாமே முடிஞ்சிருச்சு. சிவிலிங் ஒர்க்லாம் ரொம்ப ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. மற்றபடி எல்லா ஒர்க்குமே முடிஞ்சதை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்ப்போம்.
இந்த பூந்தமல்லி மெட்ரோ ஸ்டேஷனில் நம்ம படிக்கட்டு வழியாக போகணும்னா இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போக முடியும். இதை வந்து படிக்கட்டு மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். லிஃப்ட்டில் போகணுன்னா பக்கத்தில், அதாவது லிஃப்ட் வந்து இதுக்கு அடுத்தாப்பில் இருக்குது. வாங்க கொஞ்சம் போய் பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த லிஃப்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். லிஃப்ட்டில் போகணுன்னா எப்படி ஸ்ட்ரைட்டாக போனோம்னா அங்கே லிஃப்ட் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் நம்ம பேக் சைடு, இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேஷனுக்கு பேக் சைடு வந்துருக்கோம், அதாவது பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறோம். இதில் இருந்து பார்க்கும்போது ஒரு சில அந்த ஃப்ரேம் ஃபிட் பண்ண வேண்டிய வேலைகள் போயிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. கீழேயும் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த லேமினேட்டட் கிளாஸஸ் ஃப்ரேம், அது மட்டும் இல்லாமல் அலுமினியம் ஃப்ரேம் ரெண்டுமே கீழே இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த சைடில் அந்த வேலைகள் போயிட்டு இருக்குது. இப்போ வந்து இன்னொரு வழியும் இருக்குது. இது வந்து எஸ்கலேட்டர், நம்மளுக்கு வந்து 2 எஸ்கலேட்டர் இருக்குது. ஒரு எஸ்கலேட்டர் மேலே போகிறதுக்கு, கீழே வர்றதுக்கு. ஸோ அந்த 3 ஆப்ஷனில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்போசைட் ஸ்டேஷன்லையும் கிட்டத்தட்ட இதே அளவு ஒர்க் தான் முடிஞ்சிருந்தது. ஜஸ்ட் அந்த சைடு போகலை, பட் இங்கேருந்து ஜஸ்ட் கேப்சர் பண்ணியிருந்தேன். அந்த லேமினேட்டட் கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்ணுற ஒர்க் போயிட்டு இருந்தது. அப்படியே போகிற வழியில் வந்து நம்மளுக்கு கிரேட்டர் சென்னை சார்பாக இந்த ட்ரைனேஜ் ஒர்க் போயிட்டு இருந்தது. இது பார்த்திங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷன், அங்கே நம்மளுக்கு பல மெட்ரோ ஸ்டேஷன் முன்னாடி இருந்தே நடந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியும். இப்போ வந்து பூந்தமல்லியில் போயிட்டு இருக்குது. பார்த்திங்கன்னா இதில் பெரிய பள்ளம் தோண்டி போட்டிருக்காங்க. அதுக்கான அந்த கம்பி கட்டுற வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வரும்போது இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருந்தது, நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பட் இப்போ ரோடை சூப்பராக போட்டிருக்காங்க. பட் ரோடு போட்ட உடனே பக்கத்தில் வந்து ட்ரைனேஜ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மேபி அவங்க ஃபஸ்ட்டே அந்த ட்ரைனேஜ் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரோடு போட்டிருந்துக்கலாம். எது எப்படியோ இப்போதைக்கு இந்த ரோடு யூஸ் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ வந்து நான் 11th, அதாவது சாட்டர்டே எடுத்தது, அதாவது நேற்று எடுத்தது. ஜஸ்ட் உங்களுக்கு இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எல்லா வீடியோலையும் கேட்குற கொஷின், ஸோ இந்த டைம் நான் வீடியோலேயே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து நெக்ஸ்ட்டு வந்து முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன். பட் ஆனால் இதை நேம் மாற்றிட்டாங்க. இந்த ஸ்டேஷனுக்கு முன்னாடி உள்ள டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முல்லைத்தோட்டம் மெட்ரோ ஸ்டேஷன் அப்படின்னு தான் சொல்லுது. பட் வந்து சைடில் அந்த பெரிய டெக்ஸ்ட் எழுதியிருக்காங்களா, அதில் வந்து பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு பேர் மாற்றினதா அதில் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், அதில் பூந்தமல்லி அரசு மருத்துவமனை அப்படின்ட்டு தமிழ்லையும், பூந்தமல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்படின்ட்டு இங்கிலீஷ்லையும் எழுதியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஸ்டேஷனுமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா அங்கே பார்க்கிங் ஃபுல்லாமே அந்த பார்க்கிங்கில் போடுற வேலைகள் முடிஞ்சிருச்சு. ஒரு சில இடத்துல கொஞ்சம் இந்த ப்ளம்பிங் ஒர்க்கு, எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அதுதான் போயிட்டு இருந்தது. இந்த ஓவர் பிரிட்ஜ் வேலையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த நேமிங் போர்டு, அப்புறம் இந்த சைனிங் போர்டு மட்டும் தான் இல்லை. அதாவது எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்லையும் இந்த பிக்கப் பாயிண்ட்டு, ட்ராப் பாயிண்ட்டு, அப்புறம் பஸ் ஸ்டாப்பு அப்படிங்கிற அந்த நேமிங் போர்டெலாம் இருக்குதும். ஸோ அதெல்லாம் இன்னும் வைக்கலை. வாங்க அந்த சைடில் போய் பார்ப்போம். இந்த சைட்லேயும் பார்த்திங்கன்னா இன்னும் அந்த ஒரு சில ஃப்ரேம் ஃபிட் பண்ணுற ஒர்க்கு அதெல்லாம் போயிட்டு இருந்தது. பட் வந்து உள்ளே கொஞ்சம் ஒரு சில சின்ன சின்ன சிவில் ஒர்க்லாம் இருந்தது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த ஸ்டேஷன் வரைக்கும் தான் கவர் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வர ஸ்டேஷன்ஸ்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணால் நம்ம சேனலில் தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பாய்.